டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சீதா பிசிஷியன். உடல் எடை குறைப்பதற்கு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காய்கறிகளை பயன்படுத்தி உடல் எடை எப்படிங்க நம்ம குறைக்கலாம்? இதுதான் நிறைய பேருக்கு நான் ஜிம்முக்கு போறேங்க, இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் குடிக்கிறேன், இப்படி எல்லாம் நான் இருக்கும்பொழுது உடல் எடை ரொம்ப ஈஸியா டயட்ல எப்படி நம்ம குறைக்கலாம்னு பார்க்கலாம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா தினம்தோறும் நம்ம நிறைய உணவுகள் சாப்பிட்றோம். இந்த காய்கறிகள் நான் சொல்ற இந்த 5 வெஜிடபிள்ஸ்ல ஏதாவது ஒன்றாவது கட்டாயம் நம்ம உணவுல இருக்கணும். அது அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுல நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பூசணி, வெள்ளை பூசணியா இருக்கட்டும் இல்ல மஞ்சள் பூசணி, இது ரெண்டுமே நம்ம உடலை குறைப்பதற்கு, அதிகமான கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு பயன்படுது. பூசணிக்காய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு வெள்ளை பூசணிக்காய் மட்டும் தானே நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஜூஸா குடிக்கணும், இல்ல பிளட் பியூரிஃபையரா நம்ம அதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைப்போம். அதை தாண்டி மஞ்சள் பூசணி அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிறது. இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்கு. உடல் எடையை குறைப்பதற்கு மஞ்சள் பூசணியும் நமக்கு பயன்படுது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஃபைபர் ரொம்ப அதிகம், லோ கலோரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூசணிக்காயை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா உடல் எடையை குறைப்பதற்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை தணிக்கும். உடல் உஷ்ணம் தணிக்கும் பொழுதே நமக்கு என்ன ஆகும்னா அடுத்தடுத்து நமக்கு டைஜஷன் நார்மலாக ஆரம்பிச்சிடும். நம்ம எடுக்கக்கூடிய உணவு சரியான நேரத்துல போயிட்டு நமக்கு டைஜஷன் ஆகிறதுனால ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. இந்த பூசணிக்காயை எப்படி பயன்படுத்தலாம்? வெள்ளை பூசணி அப்படின்னு சொல்றது தினம்தோறும் நம்ம ஜூஸ் மாதிரியோ இல்ல வேக வைத்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததாக மஞ்சள் பூசணி. இது மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏற்கனவே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்க எல்லாமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா உறுப்புகளுக்குமே பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான காய் வகைகளா நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பூசணி, வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த 2 பூசணியும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள், உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, அதற்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு காய் நம்மளுடைய நாட்டுக்காய் தான். அதுதான் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு நமக்கு வெண்டைக்காய் முக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுது. வெண்டைக்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரொம்ப ஆயில் போட்டு எண்ணெய் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை பர்டிகுலரா நம்ம பயன்படுத்தும் பொழுதோ, வேக வைத்தோ இல்ல உணவு முறைகளை கூட்டு மாதிரியே நம்ம பயன்படுத்தும் போதும் உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுவே சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகுது, சுகர் லெவலும் எனக்கு குறையவே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு இந்த வெண்டைக்காயை பயன்படுத்தலாம். எப்படின்னா இந்த வெண்டைக்காயை நம்ம நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியும் பார்த்துருப்பீங்க. நீல வாக்குல நல்லா வெட்டிட்டு தண்ணீர்ல போட்டு அதை அப்படியே நைட்டோட நைட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில வெறும்னே அந்த தண்ணீரை, வெண்டைக்காய் ரிமூவ் பண்ணிட்டு அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுதும் நமக்கு சுகர் லெவல் குறையுது. அதனோடு சேர்ந்து உடல் எடை அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ஒரு காய், இந்த காய் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல எடை நமக்கு குறையுது அப்படின்னா சௌச்சோ. இது நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய் தான். இதை நம்ம பயன்படுத்தும் போது கூட்டாகவோ இல்ல இது ஜூஸ் மாதிரி போட்டு பயன்படுத்தும் பொழுதோ உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் நமக்கு கரைந்து உடலுக்கு ஆற்றலை தருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான காய் வகை, நம்ம உடல்லையே இருக்கக்கூடிய அதிகமான அந்த கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் வகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட், அதாவது மலச்சிக்கலை முற்றிலுமாக அகற்றக்கூடியது. தினம்தோறும் நமக்கு மலச்சிக்கல் இல்லாம ஃப்ரீயா மோஷன் இருந்துச்சுன்னா நமக்கு முட்டைக்கோஸ் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம தினம்தோறும் பயன்படுத்துறோம். இல்ல முட்டைக்கோஸை நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது வயிறு பகுதியில இருக்கக்கூடிய எரிச்சல், அல்சர் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும்.
முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அடிக்கடி நம்ம சமைத்து சாப்பிடும் பொழுதோ இல்ல ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கும் பொழுதோ உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடையும் நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு முட்டைக்கோஸை நம்ம பயன்படுத்துறோம். ஒரு சிலர் ஒபீஸா இருப்பாங்க, நல்ல உடல் பருமனா இருப்பாங்க, ஆனா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கும். ஸோ அனிமியா நமக்கு குறையிறதுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு குறையறதுக்கும் முக்கியமா புரோக்காலி பயன்படுது. இது பார்த்தோம்னா இந்த காலிஃபிளவர் மாதிரியே நமக்கு நல்ல கிரீன் பச்சை நிறத்துல இருக்கக்கூடியது. ஸோ இது நமக்கு என்ன பண்ணுதுன்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சூப் மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். புரோக்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறியை சூப் மாதிரி நம்ம பயன்படுத்தணும். இதனோட நம்ம வந்து பூண்டு, மிளகு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு அவ்வளவு வலிமை தருதுன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து அனிமியா இருக்கும், உடல் எடை வந்து அதிகரிச்சிருந்தாலும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கும். ஸோ அதை சரி பண்றதுக்கு நமக்கு புரோக்காலி பயன்படுது. தொடர்ந்து இந்த புரோக்காலியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது காலையில இல்ல இப்போ நான் சொன்ன 5 காய்கறிகளுமே ஒன்றாக சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்டா கூட உடல் எடை நமக்கு நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை குறையறதுக்கு இந்த 5 வகையான காய்கறிகளை முக்கியமாக நம்ம உணவுல சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக சித்த மருத்துவ முறைப்படி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா சீந்திலாதி சூர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இந்த சீந்திலாதி சூர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். ஸோ வெந்நீர்ல கலந்து காலை இரவு உறங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம சாப்பிடணும். உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு எடுக்கும்போது ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செரிமான தொந்தரவுகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு இந்த காய்கறிகள் பயன்படுது. அதே மாதிரி சீந்திலாதி சூர்ணமும் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக எண்ணெய் குளியல். ஸோ ஒபீஸா இருக்கக்கூடியவங்களுக்கு வாதம் அதிகரிச்சதுனால கூட உடல் பருமனாக நமக்கு தெரியும். வாதம் அதிகரிச்சதுன்னா என்ன ஆகும்னா மூட்டுக்கள்ல வாதம் சேரும்போது வீக்கம் அதிகமாயிட்டு உடல் பருமன் அதிகமான மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வாதத்தினால் ஏற்பட்டதான்னு தெரிஞ்சுட்டு அதை குறைக்கிறதுக்கான சித்த மருந்துகள் இருக்கும் பொழுது நமக்கு உடல் எடை அப்படின்ற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல உடல் எடை குறைப்பதற்கான முக்கியமான 5 காய்கறிகள் சித்த மருந்துகள் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.